வணக்கம். டாக்டர் நவசக்தி ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் புதுச்சேரி. என்று விட்டமின் B9 அதாவது போலிக் ஆசிட், இது வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடியது. முக்கியமாக பெரியவர்களுக்கு 400 மைக்ரோகிராம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு 600 மைக்ரோகிராம், பாலூட்டும் தாய்மாருக்கு 500 மைக்ரோகிராமாக கொடுக்கப்படுகின்றது. முக்கியமாக இந்த விட்டமின் B9 இருக்கக்கூடிய உணவு எது என்றால் பார்க்கும்போது கீரை வகைகள், அதாவது சிறுகீரை, முருங்கைக்கீரை, இவற்றில் தான் இந்த போலிக் ஆசிட் அதிகமாக இருக்கின்றது. பயிர் மற்றும் பருப்பு வகையில் அதிகமாக இருக்கின்றது. பழ வகைகளில் முக்கியமாக ஆரஞ்சு, லெமனில் இந்த போலிக் ஆசிட் அதிகமாக இருக்கின்றது. வேர்க்கடலை, பாதம் போன்ற உணவுப் பொருட்களிலும் இந்த போலிக் ஆசிட் அதிகமாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த போலிக் ஆசிட் நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த போலிக் ஆசிட் மிக மிக அவசியம். குழந்தை வளரும்போது மூளை மற்றும் தண்டுவடத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த போலிக் ஆசிட் மிக மிக முக்கியம். ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துவதற்கு இந்த போலிக் ஆசிட் மிக முக்கியம். இருதயத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கும் பாதுகாப்பாக இருதயம் இருப்பதற்கும் இந்த போலிக் ஆசிட் மிக மிக முக்கியம். மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கு இந்த போலிக் ஆசிட் நல்ல பலன் அளிக்கின்றது. நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கு இந்த போலிக் ஆசிட் நல்ல பலன் அளிக்கின்றது. DNA மற்றும் RNA உருவாவதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த போலிக் ஆசிட். அதனால தான் மருத்துவருடைய ஆலோசனைப்படி இந்த போலிக் ஆசிட் கொடுக்கப்படுகின்றது. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் நல்ல அவேர்னஸுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.